ஆராதனைக்கு நாம் ஆயத்தமாகி கொள்வோம். இன்றைக்கு இந்த பரிசுத்த நற்கருணை ஆராதனையிலே நாம் கலந்து கொள்ள இருக்கிறோம். உங்களுக்காக நீங்கள் ஜெபம் செய்து கர்த்தர் இந்த ஆராதனையிலே நம்மளோடு இடைப்படும்படி தேவன் நம்மளோடு பேசும்படி அப்படியாக நம்மளுடைய உள்ளங்கள் இன்றைக்கு ஆயத்தமாக இருக்க நம்மளுடைய இருதயத்தின் அலங்கோலத்தை நாம் சற்று சோதித்து பார்த்து தேவனுடைய இந்த பரிசுத்த பந்தியிலே நாம் பங்கெடுக்கும் பொழுது அபாத்திரமாய் நாம் பங்கு கொள்ளாதபடிக்கு ஒரு மனம் திரும்புதலோடு தேவனுடைய பந்தியிலே நாம் கலந்து கொள்ளும்படி இந்த வேளையிலே நாம் நமக்காக ஜெபம் செய்து இந்த ஆராதனையின் மூலியமாக அப்படியாக நம்மளுடைய உள்ளங்கள் ஆயத்தப்பட உங்களுக்காக நீங்கள் வேண்டிக் எல்லாரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொண்ணூத்தி 6ஆம் சங்கீதத்தை முதல் 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிங்கள். பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். இந்த பாடலை நாம் யாவரும் எழுந்து நின்று உற்சாகத்துடன் கைகளை தட்டி இந்த பாடலை நாம் பாடுவோம். Oh
ஜெபத்துக்காக சகோதரர் மகேந்திரனை அன்போடு அழைக்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவராகிய இயேசு சுவாமி, அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி வந்த தெய்வக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளை காணும்படியாக எங்களுடைய ஆயுசை நீ கூட்டி கொடுத்த தெய்வக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்களை எங்களை அருமையாக பாதுகாத்து நீ வந்த தெய்வக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தேவைகளால் நீ சந்தித்து வந்த தெய்வக்காக இந்த வேளையிலே நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தை நீர் காத்து வந்த தெய்வக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் உங்களுடைய பாதுகாப்பு இருந்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய ஜெப வேலையில நாங்கள் ஏறெடுக்கின்ற ஜெபத்தில நீர் இடைப்பட்டு ஆண்டவரே எங்களுக்கு அளித்ததான உம்முடைய கிருபைக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த நன்றி உள்ளத்தோடு இன்று உம்முடைய ஆலயத்திலே நிற்க எங்களை அழைத்து வந்த உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க தொடர்ந்து எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, மகா பரிசுத்தர் ஆண்டவரே. நாங்கள் பாவிகளாக நிற்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய பாவத்தை மன்னித்து பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தத்தோடு உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, உமக்கு பிடித்த மாதிரி உம்மை ஆராதிக்கத்தக்கதாக எங்களை ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வியாதியாக இருந்த வேலையில கூடியும் ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்து எங்களை பலப்படுத்தி வந்த தெய்வக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஏறெடுக்கின்ற ஜெபத்துல உம்முடைய கிருபை அதிகமாய் இருந்து உம்முடைய ஆலயத்துல காணும்படி ஆண்டவரே நீ செய்த நன்மைக்காக உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நற்கருணை திருவிருந்து பங்கு பெற நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் தகுதியற்றவர்கள் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை நாங்கள் ஆராய்ந்து அபத்தமா எடுக்காதபடிக்கு ஆண்டவரே அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைய நீர் வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேலையில ஊழியம் செய்கிற எங்கள் ஒவ்வொருத்தரும் மேல கிருபை இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கொடுத்த தாளந்து ஏதோ தானோ என்று நாங்கள் உபயோகிக்காதபடிக்கு ஆண்டவரே அது ஆசீர்வாதமும் உமக்கு பிடித்த மாதிரி நாங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த ஊழியத்தை செய்ய நீர் எங்களை வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் நீர் வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வெறுமையோடு வந்து வெறுமையோடு திரும்பாதபடிக்கு உம்முடைய ஆசீர்வாதத்தோடு திரும்பத்தக்கதாக இன்று ஆராதனை இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பேசுகின்ற எங்களுடைய போதகருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முடியாவில நிரப்பப்பட்ட ஆண்டவரே, நீர் அவரை வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சத்தியத்தை சத்தியமாக எடுத்து சொல்லத்தக்க அவரை எடுத்து பயன்படுத்தும், அவரை பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
கேட்கிற நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே எங்கள் எண்ணங்களும் காதுகளும் திறந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் மனம் திரும்ப இடத்துல மனம் திரும்பத்தக்கதாக நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, ஏதோ தானோம் வந்தேன், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வந்தோம் என்று வீடு திரும்பாதபடிக்கு மனம் திரும்புவதோடு நாங்கள் திரும்பத்தக்கதாக எப்படிங்கிற வழிகாட்ட மனம் இறங்கும். ஆண்டவரே, இந்த எங்களை ஒவ்வொருத்தரையும் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் இந்த ஆராதனை பார்த்து ஒப்படைக்கிறோம். நீரே இருந்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சபையார் அமருங்கள். Please be seated. தொடர்ந்து பரிசுத்த தேவனை நாம் ஆராதிப்போம். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ பாடலை நாம்
வேளையில் சபையார் யாவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதிக்கு நாம் கடந்து செல்வோம். இன்றைக்கான வேத பகுதி உபாகமம் 15ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 23. Deuteronomy chapter 15 verse 1 to 23. முதல் வசனம் நான் வாசிக்கிறேன். At the end of every 7 years you shall grant a release. மூன்றாவது வசனம், of a foreigner you may exact it, but whatever of yours is with you, brother, your hand shall release. அஞ்சாவது வசனம், if only you will strictly obey the voice of the Lord your God, being careful to do all these commandments that I command you today. If among you one of your brothers should become poor in any of your towns within your land that the Lord your God is giving you, you should not harden your heart or shut your hand against your poor brother. Take care lest there be an unworthy thought in your heart, and you say, the 7th year, the year of release is near, and your eye look grudgingly on your poor brother, and you give him nothing, and he cry to the Lord against you, and you should be guilty of sin. For there will be never cease to be poor in the land. Therefore I command you, you shall open wide your hand to your brother, to the needy and to the poor in your land.
And when you let him go free from you, you shall not let him go empty-handed. You shall remember that you were a slave in the land of Egypt, and the Lord your God redeemed you. Therefore, I command you this today. Then you shall take an awl and put it through his ear into the door, and shall never be your slave forever. And to your female slave you shall do the same. All the firstborn males that are born of your herd and flock you shall dedicate to the Lord your God. You shall do no work with the firstborn of your herd, nor shear the firstborn of your flock. But if it has any blemish, if it is lame or blind or has any serious blemish whatever, you shall not sacrifice it to the Lord your God. இறுதி வசனம் சேர்ந்து வாசிப்போம். சபையார் அமருங்கள். தேவன் தாம் இந்த திருவசனங்களை உள்ளத்தில் பதிய வைப்பாராக. இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது பழைய காலத்தில் இந்த அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடியவர்களை ஒருத்தவரை நம்ம அடிமையாக எடுத்துக்கொண்டா அதுக்கு ஒரு காலகட்டம் இருக்கு. 7 வருஷம் தான். 7 வருஷம் பிறகு அந்த அடிமைத்தனத்தில் வந்தவங்களை நம்ம நம்பல. அந்த காலத்தில் அவங்க ரிலீஸ் பண்ணி விடணும். 7 வருஷம் தான். ஓகே. ஸோ அந்த ரிலீஸ் பண்ணுறப்ப அந்த பாண்டேஜ்லேருந்து அவங்கள ரிலீஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கு வேண்டிய சகல காரியங்களும் இந்த எஜமான் செய்து கொடுக்கணும். ஓகே. அவங்க அடுத்தது தனிமையில் அவங்க வாழ போகிறாங்களோ, எப்படி வாழ போகிறாங்களோ, அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவங்களை விடுவிக்கும் பொழுது அவங்களுக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் இந்த எஜமான் கொடுக்க வேண்டும். அந்த அடிமைத்தனத்தில் இருந்த அந்த நாட்களை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையில பல காரியங்களுக்கு நம்ம அடிமைத்தனத்தில் இருக்கோம். ஒரு சிக்கலான ஒரு பாண்டேஜ், ஒரு கட்டுக்குள்ள இன்னைக்கு உண்மைதான். நம்ம கடவுளை நம்புறோம், கடவுளை ஏற்றுக்கொள்றோம், நம்மளுக்கு பெரிய தேவன், பரிசுத்த தேவன் இருந்தாலும் பலருக்கு பலவிதமான நெருக்கடியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுள் இங்க சொல்றாரு, அவர்களை விடுவிக்கிறது மாதிரி எப்பொழுதும் நம்மளை விடுவிக்க கடவுள் வல்லவராக இருக்கிறார். நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் எப்பொழுதும் வரும். இன்னொரு அர்த்தத்துல சொல்லணும்னா, இந்த கொடுக்கிறதுல கிறிஸ்துவர்கள் அதிகமா பழக்கப்பட்டது. வாங்கிறத விட கொடுக்கிறது கடவுள் சொல்றாரு ஆசீர்வாதம். ஒருவேளை நாம் கடன் கொடுத்தவர்களிடத்திலிருந்து நாம் மறுபடியும் பெற்றுக்கொள்ளாவிட்டாலும் கர்த்தருடைய நாமத்தில் நீங்களும் நானும் கொடுக்கும் பொழுது அதனுடைய பலனை 2 மடங்காக கடவுள் நமக்கு மறுபடியும் கொடுக்க அவருடைய வாக்குத்தத்தம் நமக்கு சொல்லியிருக்கு. அதனால வாரி கொடுங்கள் என்று நான் சொல்லவில்லை. தேவன் நம்மை ஆசீர்வதித்த விதமாக மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு நாம் தயக்கம்
பண்ணக்கூடாது. எங்கெங்கெல்லாம் தேவைகள் இருக்கிறதோ அங்க கொடுத்து நம்மளுடைய தேவன் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் என்று நாம் பல இடத்துல நாம் காண்பிக்க வேண்டும். அப்படியாக தொடர்ந்து தேவன் இந்த வசனத்தின் மூலியமாக நம்மளோடு பேசுவாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் உலுத்தரம் பைபிள் பிரஸ்பிட்டீரியன் தமிழ் ஆராதனைக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நிறைய புது முகங்களை நான் பார்க்கிறேன். தயவுகூர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் முதல் முதலா இந்த ஆராதனைக்கு வந்தவர்களை நாங்கள் உங்களை வரவேற்க விரும்புகிறோம். தயவுகூர்ந்து எதிர்த்து நிற்கிறீங்களா? முதல் முறையாக, ஒருவேளை நீங்க பல முறை வந்திருக்கிறீங்க, நான் இல்லாம இருந்திருக்கிறோம். ஓகே, இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு வந்தவர்கள் பிரதர் ஜான்சன் நீங்களே எந்திரீங்க. யூ ஆல்வேஸ் வெல்கம். கம். உங்களுடைய நீங்க, உங்க குடும்பம், உங்க டீம், வேற யாரெல்லாம் வந்திருக்காங்க பேச்சு நில்லுங்க. இந்த வரவேற்பு சொல்லும் பொழுது பல பேர் பயந்துருவாங்க. புதுசா வந்து முன்னுக்கு வந்து ஒரு பாட்டு பாட சொல்லிடுவாங்களோ. உங்களுக்கு பிரதர், உங்களையும் நான் முதல் தடவையா பாக்குறேன். நிக்கிறீங்களா? ஓகே. சோ உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டுகள். நாம் காணிக்கை தசம் பாகம் எடுப்பதற்கு முன்பதாக ஒரு பாடலை நாம் பாடியிருக்கோம். துதித்து பாடிட பாத்திரம் துங்கவன் இயேசுவின் நாமம்.
ஸ்தோத்திர பாடலை நாம் பாடுவோம். பூலோக ஒவ்வொரு காரணங்களையும் தகப்பனே நெருட்டிப்பாக ஆசீர்வாதம் பண்ணுங்க சப்பா. உடனே கர்த்தாவே தோராஜா ஒவ்வொரு நாளும் நாங்கள் வேலைக்கு போயிட்டு பத்திரமா வந்து வீடு தருக உங்களுடைய கிருபையினால நீங்க தாங்கி வழிநடத்துக்காக தொடர்ந்து கர்த்தாவே இந்த காணிக்கு ஆண்டவரை ஊழியத்துக்கு பயன்படுத்த கர்த்தாவே நீ ஆசீர்வாதம் பண்ணுங்க ராஜா. நன்றி அப்பா. எல்லா துதி கனமாகியவை உங்களுக்கு ஒருவருக்கே செலுத்திக்கிறேன். நீ தாழ்த்தி உன் பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். போதக ஜெபத்துக்கு நாம் செல்வதற்கு முன்பதாக ஜெபசிந்தியோடு உம் பிரசன்னம் நாடி வந்தேன் கிருபையினால் நோக்கிடும் என்ற பாடலை நாம் பாடுவோம். இறுதி சரணம் வரும்பொழுது சபையார் எழுந்து நிற்க கேட்கிறேன். போதக ஜெபத்துக்கு சபையின் போதகர் நம்மை வழிநடத்துவார். Praise the Lord.
நவியாளர்கள் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மகா இரக்கமுள்ள தேவனே, உம்முடைய நாமத்தில் உயர்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் இரக்கமுள்ளவர், கர்த்தர் அன்புள்ளவர். எங்கள் தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, எல்லா தேவர்களுக்கும் மேலாக உயர்ந்திருக்கிறவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் பாராட்டிய சகல கிருபைகளையும் நினைத்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பாதைகளிலே கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தினீர், உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வாக்கு தத்தத்திற்காக ஆண்டவரே அதிகமாய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்கள் தேவனும் நாங்கள் உம்முடைய ஜனங்களுமாய் இருக்கின்றோம். நீர் எங்களை கண்ணோக்கி பார்க்கிறவரும் எங்களை அதிசயமாய் நடத்துகிறவரும் உம்முடைய உள்ளங்கைகளில் எங்களை தாங்குகிற தேவனுமாய் நீர் இருப்பதற்காக ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் தகப்பனே, கர்த்தாவே, தயவாய் எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுடைய மன்றாட்டை கர்த்தர் கேட்டருள நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, பலர் வியாதிப்பட்டிருக்கிற இந்த நாளில், இந்த வாரத்திலே கர்த்தாவே, உம்முடைய கிருபை அவர்களை தாங்கியமைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடும் பொழுது நீர் சுகத்தை தருகிற தேவனாக இருக்கிறேன். அப்படியாக கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் பாராட்டிய இந்த கிருபையை நினைத்து, சுகத்தை நினைத்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சகோதரி சுமதிக்காக, சகோதரி அமுதாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இவர்களுக்கு நீர் சுகத்தை கொடுத்தமைக்காக நன்றி. ஆண்டவரே, நோய்வாய்ப்பட்டு இருக்கிற மற்ற எல்லாருக்கும் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் சுகத்தை தந்தீர், அதற்காக நன்றி. இப்பொழுதும் தகப்பனே, சரீரத்தில் பலவீனமாய் இருக்கிற பிள்ளைகளை நாங்கள் நினைக்கின்றோம். தாயார் ஏஞ்சலின்காக மன்றாடுகிறோம். தாயார் மேரிக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து சகோதரர் டேனிக்கும் ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டி உம்முடைய இரக்கம், தயவு, வழிநடத்துதல், பூரணமான பலன் அவர்களை தாங்க வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே, வேலை செய்கின்ற பிள்ளைகளுக்காக நன்றி. தொடர்ந்து கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு பாராட்டி வருகிற கிருபையை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். வேலையில் ஆண்டவரே, வேலைக்கு போயிட்டு வரவும் பாதுகாப்பு கொடுக்கிறீர், அதுக்காக நன்றி. ஆண்டவரே, வேலை இடத்துல முதலாளி கண்கள் இருந்து அவர்களுக்கு தயவு கிடைப்பதற்காக நன்றி. அப்படியாக தங்களுடைய சம்பாத்தியத்தில் ஆண்டவரே கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தருக்கு கொடுக்கவும், தங்களுடைய குடும்பத்தை நடத்துவதற்கான எல்லா நிர்வாகத்தையும் கர்த்தர் கொடுத்து வருகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து கர்த்தாவே உம்முடைய கிருபையும் தயவும் வழிநடத்துதலும் படிக்கிற பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே ஞானத்தோடு படிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. பலவிதமான சோதனைகள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு முன்பதாக நிற்கிறது. ஆனாலும் கர்த்தாவே, உம்முடைய கிருபை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை தாங்கும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். பாவத்தில் விழாதபடிக்கு ஆண்டவரே நீர் காத்துக்கொள்ள மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய உளுத்தராம் திருச்சபையை எல்லா ஊழியங்களையும் கர்த்தாவே உம்முடைய அன்பின் கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இம்மட்டும் கர்த்தர் தயவாய் நடத்தி வந்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தாவே உம்முடைய இரக்கமும் தயவும் வழிநடத்துதலும் பூரணமாய் இருக்க செபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, எங்களுடைய கட்டட காரியத்திலே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தர் என்ன சித்தம் வைத்திருக்கிறீரோ அந்த சித்தத்தின்படியாய் கர்த்தர் நடத்த வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த வாரத்தில் பிறந்த நாளை நினைவு கூறுகிற சிறுவன் ரோஷன் ராஜ்காக மன்றாடுகிறோம். பியூலாவுக்காக, சகோதரி அமுதாவுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, போதகர் ஜேம்ஸ் ராஜா, ஆண்டவரே, அடுத்ததாக திருமண நாளை நினைவு கூறுகிற போதகர் ஜேம்ஸ் ராஜா எஸ்தரூபிக்காக மன்றாடுகிறோம். தேவனே, உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் தயவாய் கண்ணோக்கி பார்த்து அவர்களை கர்த்தர் தொடர்ந்து வருகின்ற ஆண்டிலே உங்களுடைய நன்மையினால் முடிசூட்டி அவர்களை வழிநடத்த வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆயுளை கூட பண்ணுகிற தேவன். அப்படியாக கர்த்தாவே, உங்களுடைய இரக்கமும் தயவும் வழிநடத்துதலும் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பூரணமாக இருப்பதாக. ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த மாத இறுதியில எங்களுடைய கூட்டு
பிக்னிக்காக நாங்கள் செபிக்கிறோம். தேவனே, நுசாயிட்ட திருச்சபையை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஏற்பாடு செய்கிற அந்த திருச்சபையை கர்த்தர் தயவாய் நடத்துங்க. சபையாராகிய நாங்களும் அந்த நாளிலே ஒருமனப்பட்டவர்களாய் ஒரு குடும்பமாய் அந்த பிக்னிக்ல கலந்து கொள்ள தேவன் தாமே உதவி செய்கிறார். கர்த்தாவே, இப்படியாக இந்த நாளிலே உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே இருப்பதற்காக நன்றி. உடைய வார்த்தை கொண்டு கர்த்தாவே எங்களோடு கூட பேசும். இன்றைக்கும் எங்கள் மத்தியில வந்திருக்கிறதான சகோதர சகோதரி யாவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, பல நாட்களுக்கு பிறகு வந்திருக்கிற பிள்ளைகளை, குறிப்பாக ஜான்சன் அவருடைய குடும்பத்தாரையும் ஆண்டவரே இப்படியாக ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் தயவாய் வழிநடத்த அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுதல் செய்யும். கர்த்தாவே, இன்றைக்கு உடைய வார்த்தை கொண்டு கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்க. எங்களுடைய இருதயத்தை நாங்கள் கடினப்படுத்தாதபடிக்க ஆண்டவரே எங்களுடைய சிந்தைகளை எங்களுடைய செவிகளை நாங்கள் மந்தமாக்காம உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்திலிருந்து இந்த முரட்டாட்டத்தை நீர் எடுத்து போட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்படியாக ஆவியானவரே இன்றைக்கும் உங்களுடைய வார்த்தை கொண்டு கர்த்தர் எங்களோடு கூட பேசுகிறார்கள். ஆண்டவரே, இந்த பூலோகத்திலே நாங்கள் வாழ்கிற நாட்களிலே உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய் நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த பூலோகத்திலே ஏதோ வாழ்ந்தோம் என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளாதபடிக்கு எங்களை அழைத்த தேவன், அவரோடு கூட நாங்கள் இணைய போகிறோம், அவரோடு கூட நாங்கள் ஐக்கியம் கொள்ள போகிறோம் என்ற அந்த பயத்தோடு பரிசுத்த உள்ளத்தோடு நாங்கள் ஜீவனம் பண்ண தேவன் தாமே எங்களுக்கு உதவி செய்கிறார். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய வசனத்தை கொண்டு கர்த்தாவே எங்களோடு கூட பேசும். இந்த பரிசுத்த பந்திக்கும் எங்களுடைய இருதயத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய பாவங்களை மன்னித்து ஆவியானவரே இன்றும் எங்களோடு கூட பேசும். இயேசுவின் இன்ப நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். சிறு பிள்ளைகள் உங்களுடைய வகுப்புக்கு போகலாம். பேதுரு 5ஆம் அதிகாரம் 5 7 வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். In the same way, the younger people must submit to the elders, and all of you must put on the weapon of charity to serve one another. For the scripture says, God resists the proud, but shows favor to the humble. Humble yourself then under God's mighty hand, so that He will lift up this in His own good time. Give all your worries to Him, because He cares for you. யார் வேறு யாரோ தமிழ்ல எழுந்து நின்று சத்தமா வாசிக்க கேட்கிறேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5 7 யாராவது தமிழ்ல எழுந்து நின்று சத்தமா வாசிக்க கேட்கிறேன். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அறிந்து கொள்ளுங்கள். பெரியவர்களுக்கு தேவன் எதிர்த்திருக்கிறார், தாழ்மையுள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகியால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அணுகியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்க வராதபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பிரியமானவர்களே, 1987 நிறைய ஆங்கில படம் வந்து வெளியானது. அது ஒன்று பிரின்சஸ் பிரைட் என்ற ஒரு படம் வந்து வெளியானது. அப்ப நான் வந்து பார்க்கல. இப்ப இந்த பிரசங்க ஆயத்த பண்றதுக்காக அந்த படத்தை நான் வந்து பார்த்தேன். அந்த படத்துல வந்து ஒரு நாட்டு குடிமகன், அவன் வந்து அந்த நாட்டு இளவரசி மேல லவ் வந்து காதல். அப்ப காதல் வந்து
அடுத்ததாக அந்த இளவரசி வந்து ரொம்ப அழகா இருப்பா, இன்னொன்று வந்து ரொம்ப அறிவாளி. அப்ப இந்த குடிமகன், சாதாரண ஒரு குடிமகன் வந்து அந்த லவ் வந்ததுனால அந்த அந்த இளவரசியுடைய அழக அப்புறம் ஞானத்தை பார்த்து அவரு மயங்கி போயிட்டாருன்னா அப்படியே பைத்தியம் ஆயிட்டார். பைத்தியம்னா அதாவது பைத்தியக்கார மாதிரி இல்லை, அந்த அழகுல ஞானத்துல அவர் வந்து மயங்கிட்டார். அது மயங்கினால அந்த இளவரசி என்ன செஞ்சாங்க, வாய்ப்பை பயன்படுத்தி அந்த குடிமகன் என்ன வேலைலாம் வாங்க முடியுமோ அந்த வேலைலாம் செய்ய சொன்னாங்க. அந்த வேலை செய்ய, இந்த வேலை செய்ய, இந்த வேலை செய்ய அப்படின்னு. அப்ப அந்த வேலை செய்ய சொல்லும் போதெல்லாம் அந்த குடிமகன் பாருங்க என்ன சொல்வார் தெரியுமா? ஆங்கில வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு, as you wish. நீங்க விரும்புகிறபடியே நான் செய்றேன் அப்படின்னு அவர் வந்து சொல்லுவார். அப்போ ஒரு நாள் என்ன ஆனது, ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வந்துச்சு. எங்க? உச்சி மலையில. அப்ப இதான் சமயம் அப்படின்னு சொல்லி அந்த வாக்குவாதத்துல அந்த இளவரசி என்ன செஞ்சாங்க, அந்த குடிமகனை பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் தள்ளி விட்டாங்க. அந்த மலையிலிருந்து அவர் அப்படியே உருண்டி வரும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? as you wish. உங்க விருப்பப்படியே ஆக கடவுது என்று சொல்லும்போது அந்த இளவரசி அப்படியே மனதுருகி அவளும் அந்த மலையிலிருந்து உருண்டி வந்து அப்புறம் பிறகு ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிட்டாங்க. புரிஞ்சுது? சரியா? ஓகே, என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்களும் போய் உருண்டி விடுவாதீங்க, சரியா? அந்த as you wish அது என்ன காட்டுகிறது? உங்கள் விருப்பப்படியே ஆக கடவுது என்று அது வந்து சொல்லும் பொழுது அது அடிபணிதல், சப்மிஷன். வேத பிரகாரமாக நம்ம வந்து பார்க்கும்போது கீழ்ப்படிதல் என்ற வார்த்தை வருகிறது. நீங்க வந்து பார்க்கிறோம் கீழ்ப்படிதல், அதாவது இன்னும் அழுத்த திருத்தமா சொன்னோம்னாக்கா அடிபணிதல், சப்மிஷன் என்பதை காட்டுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு மனிதனுடைய இயற்கையை நம்ம வந்து பார்க்கும்போது என்னன்னா, not to submit to any authority. எந்த அதிகாரத்துக்கும் நான் வந்து கீழ்ப்படிய முடியாது, கீழ்ப்படிய கூடாது. இதுதான் மனிதனுடைய இயல்பு. அதனாலதான் இன்றைக்கு நம்ம வந்து பார்க்கிறோம், கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகளை பார்க்கிறோம், பெற்றோர்கள் பிள்ளைகளை இடையில நிறைய பிரச்சனைகளை பார்க்கிறோம், சபை தலைவர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் சபையாருக்கும் அநேக பிரச்சனைகளை நம்ம வந்து பார்க்கிறோம். இது காரணம் என்னவென்றால் இந்த அடிபணிதல் பிரச்சனை, the problem of submission. நம்மளுடைய இயல்பு என்னன்னா, our nature not to submit any authority. சரிங்களா? ஆனா கிறிஸ்தவ ஜீவியம் என்பது submit to all authority. கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னவென்றால் எல்லா அதிகாரத்துக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பது. பிரியமானவர்களே, இந்த கீழ்ப்படிதல் அல்லது இந்த அடிபணிதலை குறித்து நம்ம வந்து பேசும் பொழுது 4 பரிமாணங்களை பார்க்கலாம். 4 dimensions of submission. ஒன்றாவது, we submit to God. கடவுளுக்கு நாம் அடிபணிவது. இரண்டாவது, குடும்பம் என்று சொல்லும்போது அப்பா, தகப்பன், அப்புறம் கணவனுக்கு கீழ்ப்படிவது அல்லது அடிபணிவது. அப்புறம் சபை என்று சொல்லும் பொழுது தேவன் ஏற்படுத்திய போதகர், மூப்பர், டீக்கன் மற்றும் தலைவர்களுக்கு கீழ்ப்படிவது அல்லது அடிபணிவது. அப்புறம் அரசாங்கத்துக்கு அல்லது தேசத்துக்கு நாம் வந்து கீழ்ப்படிவதை நம்ம வந்து பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த 4ஐயும் பொதுவாக, அதாவது விசுவாசிகளாகிய நாம் எப்படி இது வந்து கடைபிடிக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் பொதுவாக ஜெனரலா நம்ம வந்து இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அதுல முக்கியமான ஒரு கேள்வி என்னவென்றால், முக்கியமான கேள்வி என்னவென்றால், என்னுடைய குடும்பம், does my family submit to authority? என்னுடைய குடும்பம் அதிகாரத்துக்கு
அடிபணிகிறதா? இந்த கீழ்ப்படிதல் என்ற வார்த்தை நான் பயன்படுத்த விரும்பல. பிகாஸ் என்னென்றால் நீங்க வந்து இப்ப நீங்க இந்த வசனத்துல நீங்க வந்து பார்க்கலாம், கீழ்ப்படிதல் ஒபீடியன்ஸ்க்கும் கீழ்ப்படிதல் தான், சப்மிஷனுக்கும் கீழ்ப்படிதல் தான் வந்து யூஸ் பண்ணுகிறது. அந்த அந்த சப்மிஷன் என்ற வார்த்தைக்கு இலகு தமிழ்ல நம்ம வந்து பார்க்கிறோம் அடிபணிதல், more on a servant termல நம்ம வந்து பார்க்கிறோம் அடிபணிதல். சரி, என்னுடைய குடும்பம் அதிகாரத்துக்கு அடி பணிகிறதா அப்படி அந்த கேள்வி நம்ம வந்து கேட்கும்போது, மனைவியானவள் கணவனுக்கு அடி பணிகிறாளா? ஓகே, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு அடிபணிகிறார்களா? அடுத்ததாக சபை விசுவாசிகள், சபை அங்கத்தினர்கள், போதகர், மூப்பர், டீக்கன்மார்களுக்கு அடிபணிகிறார்களா? இப்ப இதுல வந்து நம்ம வந்து பார்க்கிறோம், மூத்த விசுவாசிகளை, தேர்ச்சி பெற்ற விசுவாசிகளையும் நாம் வந்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, என்னுடைய குடும்பம் அதிகாரத்துக்கு அடிபணிகிறது என்று சொல்லும் பொழுது, முதலாவதாக நாம் வந்து என்ன பார்க்கிறோம், அந்த குடும்பத்திலே தாழ்மை காணப்படும் அல்லது வெளிப்படுத்தப்படும். Display humility all the time. If my family submit to authority, it will display or exhibit humility all the time. என்னுடைய குடும்பம் அதிகாரத்துக்கு அடிபணிகிற ஒரு குடும்பமாய் காணப்பட்டால் அது எப்பொழுதும் தாழ்மையை வெளிப்படுத்தும் என்று பார்க்கிறோம். நம்முடைய தேவன் ஒரு முறையின் தேவன் பார்க்கிறோம். Our God is a God of order. நம்முடைய தேவனுக்கு ஒரு முறை இருக்கிறதை நாம் வந்து பார்க்கிறோம். முறை இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, அவர் அதிகாரம் உள்ளவர், அவர் அதிகாரத்தை மனிதர்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கின்றார். God is the authority and all those in authority are ordained by him. அவர்தான் அதிகாரம், அந்த அதிகாரத்தில் இருக்கிற எல்லாரையும் அவர்தான் நியமிக்கிறார் என்பதை நாம் வந்து பார்க்கிறோம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வந்து வாசிக்கிறோம். யாராவது வாசிங்க. ரோமர் 13:1. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனால் இன்றி ஒரு அதிகாரம் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. அங்க கவனிங்க, தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. சரிங்களா? தேவன் இல்லாம ஒரு அதிகாரமும் இல்லை, கடவுள் இல்லாம ஒரு அதிகாரமும் கிடையாது என்பதை நம்ம வந்து பார்க்கணும். அப்படி என்றால் தேவன் தான் அதிகாரத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டு இருக்கிறது. அப்படின்னா என்ன பார்க்கிறோம் என்றால், பிரியமானவர்களே நல்லா கவனிங்க, கணவன் என்று சொல்லும் பொழுது கணவன் என்ற அதிகாரத்தை கொடுத்தது யார்? கடவுள். பெற்றோர்கள் என்று சொல்லும் பொழுது பெற்றோர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? கடவுள். போதகர், மூப்பர், டீக்கன், உதவியாளர் அல்லது மற்ற தலைவர்களை நம்ம வந்து இவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு? கடவுள். இவர்களாம் அதிகாரம் ஏற்படுத்தவில்லை, இவர்களுக்கு அதிகாரம் கொடுத்ததை ஆண்டவர் என்பதை நம்ம வந்து பாருங்க. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. அது திருச்சபையில மாத்திரமல்ல, விசுவாசிகளுடைய வாழ்க்கையில மாத்திரமல்ல, அரசாங்கத்திலையும் அதை தான் நம்ம வந்து பார்க்கிறோம். அல்லது எந்த ஒரு தேசமாக இருக்கட்டும், எந்த ஒரு குடும்பமாக இருக்கட்டும், கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காவிட்டாலும் அதிகாரம் எங்கிருந்து வருகிறது? தேவனிடத்திலிருந்து வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியாக இந்த பொதுவாக இந்த அதிகாரத்தை குறித்து பேசும் பொழுது, இப்போ இந்த திருச்சபைக்கு நாம் வந்து வருவோம். இங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த திருச்சபையில அதிகாரத்தை குறித்து அவர் வந்து பேசுகிறதை நம்ம வந்து பார்க்கிறோம். இங்க 3ஆம் வசனத்தை நம்ம வந்து பார்க்கும்போது, ஓகே,
3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அப்படி சாரி 5ஆம் வசனம். அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று நம்ம வந்து பார்க்கிறோம். மூப்பர் என்று சொல்லப்படுகிறது. பிரஸ்புட்டேரோஸ் என்ற வார்த்தை நம்ம வந்து பார்க்கிறோம். இந்த மூப்பர் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கனமிக்க ரெஸ்பெக்ட் அண்ட் அத்தாரிட்டியை, கனமிக்க அதிகாரத்தில் உள்ள ஒரு பொறுப்பை நம்ம வந்து பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த மூப்பர் என்று சொல்லும் பொழுது திருச்சபையினுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்து கவனம் வைக்கிற ஒரு பொறுப்பை நம்ம வந்து பார்க்கிறோம். He focused more on spiritual discipline, spiritual growth and community care என்பதை நம்ம வந்து பார்க்கிறோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நம்ம வந்து வாசிக்கலாம். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அப்படின்னு பார்க்கிறோம். அதாவது வசனத்தை போதிக்கிறவர்கள், அது மாத்திரமல்ல நமக்கு ஆலோசனை சொல்லி நம்மை நடத்துகிறவர்களுக்கு நாம் அடிபணிய வேண்டும் என்று நாம் வந்து பார்க்கிறோம். அப்ப பிரியமானவர்களே, திருச்சபையில இந்த மூப்பர், இந்த பிரஸ்புட்டேரோஸ் அப்படின்னு சொல்ல வார்த்தை வந்து இவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? கடவுள் என்பதை நம்ம வந்து பார்க்கிறோம். தேவன் அந்த அதிகாரத்தை வந்து கொடுக்கிறார். சரி, தேவன் அதிகாரம் உள்ள, God is the authority. அப்போ அதிகாரம் வழங்கப்பட்டவர்களுக்கு பேர் என்ன? அவர்கள் தான் இந்த டெபியூட்டி அத்தாரிட்டி அப்படின்ற வார்த்தை வருகிறது. மூப்பர் மட்டுமல்ல, சற்று முன் நான் காண்பித்த அந்த கணவன், பெற்றோர்கள், அப்புறம் போதகர், இவர்கள் எல்லாருமே they are the deputy authority. தேவன் தம்முடைய அதிகாரத்தை இந்த குறிப்பிட்ட நபர்களுக்கு வழங்கி இருக்கிறதை நம்ம வந்து பார்க்கிறோம். So they are the deputy authority. இன்றைக்கு உங்களுடைய கணவன் யாரு? டெபியூட்டி பிரைம் மினிஸ்டர் இல்ல, டெபியூட்டி அத்தாரிட்டி. சரிங்களா? உங்களுடைய பெற்றோர்கள் யார்? டெபியூட்டி அத்தாரிட்டி. உங்களுடைய போதகர், மூப்பர், டீக்கன் யாரு? டெபியூட்டி அத்தாரிட்டி. சரியா? அப்போ இவர்களுக்கு வசனம் சொல்லுகிறது, மூப்பருக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள், அடிபணியுங்கள் என்று வசனம் சொல்லுகிறதை நம்ம வந்து பார்க்கிறோம். ஆகையினால குடும்பத்துல நம்ம வந்து பார்க்கிறோம், விசுவாசி குடும்பத்துல நம்ம வந்து பார்க்கிறோம், மனைவியானவள் என்ன செய்யணும்? the deputy authority, கணவனுக்கு அடிபணியணும். சரியா? இன்னைக்கு நீ வேலை செய்யற, நான் வேலை செய்யற, அதனால நீ ஈக்குவல் நான் ஈக்குவல் இல்ல. சரிங்களா? அடிபணியணும் வசனம் சொல்லுகிறது, நான் சொல்லல, வசனம் சொல்லுகிறது. பிள்ளைகள் என்ன செய்யணும்? யாருக்கு அடிபணியணும்? பெற்றோர்களுக்கு அடிபணி. இன்னைக்கு இதெல்லாம் வந்து குறைஞ்சதுனாலதான் இன்னைக்கு சபையார் இன்னைக்கு போதகருக்கும், மூப்பருக்கும், டீக்கனுக்கும் மதிப்பே கொடுக்கிறது. சரியா? ஆனா நீங்களும் ரொம்ப நல்லவங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரியா? பிரியமானவர்களே, அடிபணியுங்கள் என்று சொல்லுகிறது. சப்மிட், இந்த வார்த்தை நீங்க வந்து மறந்துடவே கூடாது. you have to submit. நீங்க அடிபணியணும், அதுதான் வசனம் சொல்லுகிறது. அடிபணியணும் என்றால் இந்த வார்த்தையை கவனிங்க. அடிபணிதல் அந்த கிரேக்க மொழியில, கிரேக்க பதத்துல அந்த ரெண்டு வார்த்தை வருகிறது, அண்டர் அண்ட் ரேஞ்ச். அதாவது அதிகாரத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் தன்னை கொண்டு வருவது, இன்னொன்னு தேவனுடைய ஏற்பாட்டின் கீழ். அப்ப இது ரெண்டையும் நீங்க வந்து சேர்த்தீங்கன்னாக்கா இந்த அடிபணிதல் என்ற வார்த்தை, சப்மிட் என்ற வார்த்தை என்ன அர்த்தம் கொடுக்கிறது? தேவனுடைய ஏற்பாட்டின் படி அப்படின்னு பார்க்கிறோம். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த பொறுப்பை வந்து கடவுள் கொடுத்தது. சரியா? இது தலைமுறையாக வந்த பொறுப்பு அல்ல, இது தேவன் கொடுத்தது, கடவுள் கொடுத்தது. தேவனுடைய ஏற்பாட்டின்படி மேலான அதிகாரத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் தன்னை கொண்டு வருவதாகும். சரியா? எப்படி அந்த குடிமகன் அவன் வந்து அந்த இளவரசிக்கு என்ன சொன்ன அந்த வார்த்தை? as you wish. உங்களுடைய விருப்பத்தின்படியே செய்கிறேன்.
அந்த வார்த்தை தான் இங்க நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய ஏற்பாட்டின் மேலான அதிகாரத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் தன்னை கொண்டு வருவதாகவும், அப்படி வாலண்டியரலி, சரியா, அது வந்து ஒரு கட்டாயத்தோட அல்ல. தன்னை தேவன் எனக்கு ஒரு டெபியூட்டி அதிகாரம் வந்து கொடுத்திருக்கிறாரு, துணை அதிகாரம் வந்து கொடுத்திருக்கிறாரு, அந்த அதிகாரத்துக்கு நான் அடிபணிய வேண்டும் என்று அது நாம் ஒவ்வொருவருக்குள்ள அந்த மனப்பாங்கு வர வேண்டும். அந்த மனப்பாங்கு நமக்குள்ள வர வேண்டும் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த மனப்பாங்கு, அந்த சிந்தை நமக்கு வர வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான். இந்த மாம்சத்துல நம்ம வந்து செய்யவே முடியாது. we cannot. அதுதான் நம்ம வந்து பார்க்கணும். ஆரம்பத்துல நான் வந்து சொன்னேன், our human nature is not to submit to any authority. ஆனா இன்றைக்கு அடிபணிய வேண்டும் என்றால் நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை வர வேண்டும். Submission is possible only by having the mind of Christ. கிறிஸ்துவின் சிந்தையை கொண்டிருப்பதால் அடிபணிதல் சாத்தியம் என்பதை நாம் வந்து பார்க்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் வந்து வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மையே தாழ்த்தினார் அப்படின்னு பார்க்கிறோம். பிதாவுக்கு தன்னை ஒப்புவித்து அவருடைய அதிகாரத்துக்கு அவர் வந்து கீழ்ப்படிந்தார். அது மாத்திரமல்ல, நல்லா கவனிங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம வந்து பார்க்கிறோம். அவர் தம்முடைய பிதாவுக்கு அடிபணிவது மாத்திரமல்ல, ரோம அதிகாரிகளுக்கும் அவர் அடிபணிந்ததை நாம் வந்து பார்க்கிறோம். ஆகையினால்தான் கல்வாரி சிலுவையில அவரை கொண்டு போகும்போது, அவர் சிலுவையில அறையப்படும் போதும் கூட அவர் முரட்டாட்டம் செய்யவில்லை. There is no rebellion in Jesus Christ. அடிபணிந்தார் என்பது பார்க்கிறோம். அதிகாரத்திற்கு அடிபணிந்தார், துணை அதிகாரத்திற்கு. He submit to authority and he submit to deputy authority. அப்போ பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் என்ன பார்க்கிறோம் என்றால், அந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் தன்னைத்தானே தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்து உலகத்திற்கு வரும் பொழுது அவர் நான் கடவுள் என்பதை அந்த 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 ஸ்தானத்தை அவர் நிறுத்தி வைத்து விட்டார். ஆகையால் அவர் பூலோகத்திலே அவர் இருக்கும் பொழுது, வாழும் பொழுது அந்த அதிகாரத்துக்கு அவர் கீழ்ப்படிந்ததை நம்ம வந்து பார்க்கிறோம். ஒருவர் இப்படியாக சொல்லுகிறார், நான் கடவுள் அல்ல என்ற நிஜத்தை தாழ்மை தழுவுகிறது. Humility embraces the reality that I am not God. அப்போ பிரியமானவர்களே, என்ன பார்க்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில எங்கெல்லாம் முரட்டாட்டம் இருக்கிறதோ, நான் கீழ்ப்படிய மாட்டேன், நான் அடிபணிய மாட்டேன், இவர் யார் பேசுறதுக்கு, இவர் யார் என் வாழ்க்கையில திருத்துறதுக்கு, இவர் யார் என் குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு, இவர் யாரு அப்படின்னு நம்ம வந்து சொல்லும் பொழுது நாம் என்ன வெளிப்படுத்துகிறோம்? I am God, நான் கடவுள். ஆகையினால தான் நீ ஒண்ணும் பேசக்கூடாது. அப்போ இது என்ன காட்டுகிறது? நான் கடவுள், அந்த அதிகாரத்தை நாம் எடுத்துக் கொள்கிறோம். அந்த அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டு, இதுதான் என்னுடைய அதிகாரம், I will live by my authority, என்னுடைய அதிகாரத்தின்படி தான் நான் வாழ்வேன் என்று சொல்வதா. அதனால தான் இன்றைக்கு திருச்சபையில, குடும்பங்களில், கிறிஸ்தவ குடும்பங்கள்ல, திருச்சபையில அநேக பிரச்சனைகளை நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்துவின் அந்த தாழ்மையான சிந்தை நமக்கு வர வேண்டும். அதுதான் இங்க வந்து அப்போஸ்தலனாகிய பேதுரு வந்து சொல்றாரு அந்த 5ஆம் வசனத்தில், அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். Clothed with humility. மனத்தாழ்மையை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, அப்படி என்றால் என்ன? தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன?
சிலுவையை நம்ம பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தாழ்மையை நம்ம பார்க்கணும். அந்த சிலுவையை நம்ம பார்க்கும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையின் மரணத்தை நம்ம பார்க்கும்போது ரெண்டு காரியங்களை பார்க்கணும். அங்கே there is no rebellion and total submission. அங்கே முரட்டாட்டம் இல்லாமையும் முழுமையான கீழ்ப்படிதல் அல்லது அடிபணிதலை நாம் பார்க்கிறோம். நாம் கிறிஸ்துவர்களுடையவர்கள், நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன், இயேசுதான் என்னுடைய கடவுள் என்று சொல்லுகிற ஒவ்வொருவனும் நம்முடைய வாழ்க்கையில இந்த சிலுவையின் தாழ்மையை நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையில as you wish, ஆண்டவரே as you wish, கணவனே, my dear, my darling, as you wish, எப்ப சொல்லி இருக்கிறோம்? இல்ல, எப்ப சொல்லி இருக்கிறோம்? பாஸ்டர் கிட்ட, மூப்பர் கிட்ட, டீக்கன் கிட்ட நீங்க சொல்றபடி நாங்க செய்யறோம். எப்ப சொல்லி இருக்கிறோம்? இல்ல, பிரியமானவர்களே, அநேக வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில் அந்த ரிபேலியன், அந்த முரட்டாட்டத்தை நாம் பார்க்கிற நேரம் தான் அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த தாழ்மையில் நடக்கிற குடும்பங்கள், சரிங்களா? குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒவ்வொரு குடும்பத்துல those who walk in humility will never reject God's deputy authority. தேவன் ஏற்படுத்திய துணை அதிகாரங்களுக்கு இந்த தாழ்மையில் நடக்கிறவர்கள் நிராகரிக்க மாட்டாங்க. சரியா? ஏன்? வாய், அடுத்த கேள்வி, வாய் ஏன் நிராகரிக்க? வாய் ஏன் அவங்க ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க? To resist deputy authority is to reject God's own authority. ஏனென்றால் தேவன் ஏற்படுத்திய, அதுதான் ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம். தேவன் ஏற்படுத்திய அதிகாரங்களுக்கு நான் கீழ்ப்படியாத போது அல்லது அடிபணியாத போது அது என்ன அர்த்தம் காட்டுகிறது? நான் தேவனுடைய அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவனாய் நான் நிற்கின்றேன். When we say it is wrong, it means wrong. தாழ்மையிலே நடக்கிற குடும்பம் ஒரு விசுவாசம் உள்ள குடும்பம். அவர்களுடைய வாழ்க்கை, தகப்பனா இருக்கட்டும், தாயாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், அவங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே இந்த வாக்கியம் காணப்படும். என்ன வாக்கியம்? Humility, as when you say, Lord, you had spoken through your deputy authority. I now surrender and do as you wish. கர்த்தாவே, நீர் உமது துணை அதிகாரத்தின் மூலம் பேசினீர். நான் இப்போது சரணடைந்து உமது விருப்பப்படி செய்கிறேன் கர்த்தாவே என்று சொல்வதுதான் தாழ்மை. இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்கள். கணவனாக இருக்கிறோம், மனைவியாக இருக்கிறோம், பெற்றோர்களாக இருக்கிறோம், பிள்ளைகளாக இருக்கிறோம், ஒட்டுமொத்தமா இன்றைக்கு திருச்சபை விசுவாசிகளாக இருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய ஜெபம் இதுவாய் காணப்படுகிறது. நல்லா யோசிச்சு பாருங்க, இதுதான் நம்முடைய ஜெபம். இன்றைக்கு தாழ்மையாய் நடக்கும் பொழுது தேவன் என்ன செய்கிறார்? அடிபணியும் பொழுது தேவன் என்ன செய்கிறார்? அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், if my family submit to authority, it will receive exaltation in due time. என் குடும்பம் அதிகாரத்திற்கு அடிபணியும் போது ஏற்ற காலத்தில் உயர்வை பெறும் என்று நாம் பார்க்கிறோம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இது தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். It is the promise that God has given us. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் அதிகாரத்திற்கு
கீழ்ப்படியும் பொழுது அல்லது அடிபணியும் போது நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த உயர்த்தப்படுவதற்கு there's a condition, ஒரு நிபந்தனை இருக்கிறது. என்ன நிபந்தனை? 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். Humble yourself therefore under the mighty hand of God, that he may exalt you in due time. ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்ற வார்த்தை நம்ம வந்து பார்க்கிறோம். அடங்கி இருங்கள். பிரியமானவர்களே, இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு தேவன் ஏற்படுத்திய அதிகாரத்திற்கும் தேவன் ஆளுகை செய்கிற அந்த அதிகாரத்திற்கும் மனிதன் அல்லது குறிப்பா விசுவாசிகள் வந்து அடங்கி இருக்க வேண்டும் என்று நாம் வந்து வாசிக்கிறோம். வேதத்துல ஆதியாகமத்திலிருந்து நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு வரும் பொழுது எங்கெல்லாம் தேவனுடைய பலத்த கரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது, the mighty hand of God அப்படின்னு சொல்லும் பொழுது அது என்ன காட்டுகிறது என்றால் இந்த 3 காரியங்களை காட்டும். God's mighty power, providence and preservation. கர்த்தருடைய சர்வ வல்லமையும் ஏற்பாடும் மற்றும் பாதுகாப்பு குறித்து நம்ம வந்து பார்க்கிறோம். இதுல நிறைய காரியங்கள் வந்து அடங்கி இருக்கிறது. தேவனுடைய ரட்சிப்பு, தேவனுடைய விடுதலை, தேவனுடைய அதிசயமான செயல்கள் எல்லாவற்றையும் நாம் வந்து பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய பலத்த செய்கைகளை பார்த்தார்கள். அவருடைய பலமான ஆளுகையை தேவ ஜனங்கள் வந்து கண்டார்கள் என்று நம்ம வந்து பார்க்கிறோம். எங்கெல்லாம் தேவ ஜனங்கள் கடவுளுடைய கர்த்தருடைய கரத்துல அவங்க வந்து அடங்கி இருக்கிறாங்களோ அவர்கள் உயர்த்தப்படுகிறதை நம் வேதத்துல நம்ம வந்து பார்க்கலாம். எசாயா 66:2 நம்ம வந்து வாசிக்கிறோம். யாராவது வாசிக்க இந்த வசனம்? எசாயா 66:2. என்னுடைய கரம் இவைகள் எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்தை நடுங்குகிறவனையோ நோக்கி பார்ப்பேன். பிரியமானவர்களே, இங்க எசாயா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் வந்து சொல்றாரு, என்னுடைய கரம் இவைகள் எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்றார். அவருடைய பலத்த வார்த்தையினாலும் கரத்தினாலும் சகலமும் உருவானது என்று நாம் வந்து பார்க்கிறோம். பாருங்க, அப்படி பலமுள்ள கடவுள் அவர் யாரை நோக்கி பார்க்கிறாரு? சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு வசனத்துக்கு நடுங்குகிறவன். சரிங்களா? இந்த 3 வார்த்தையும் நீங்க ஆழமா ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்றால் அதை எது குறித்து பார்க்கிறோம்? தாழ்மையை குறித்து பார்க்கிறோம். It is opposite to rebellion. முரட்டாட்டத்துக்கு எதிரான வார்த்தைகள் தான் இந்த சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு வசனத்திற்கு நடுங்குகிறவன் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த தாழ்மை உள்ளவனை தேவன் பார்க்கிறார். அவர் முரட்டாட்ட உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் எதிர்த்து நிற்கிறார் என்பதை நாம் வந்து அந்த 5ஆம் வசனத்திலே நம்ம வந்து சேர்த்து வாசிக்கிறோம். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தன்னை அதாவது முரட்டாட்டம் செய்கிறவன், நான் கீழ்ப்படிய மாட்டேன், நான் சொன்னது நான் வந்து செய்ய மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவர்கள் முரட்டாட்டம் செய்கிறவர்கள். முரட்டாட்டம் செய்கிறவர்கள் தங்களை எப்படியாக காட்டிக் கொள்கிறார்கள்? I am God. நான் தான் கடவுள். I will not do as you wish, but rather I will do as I wish. தன்னை கடவுள் என்று சொல்கிறவன் இதைதான் தன்னுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துவான் என்பதை நம்ம வந்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தாவீது ஒரு உதாரணமா நம்ம வந்து பார்க்கிறோம். கிங் டேவிட்
அவருடைய வாழ்க்கையில இந்த அடிப்பணிதலை நம்ம வந்து பார்க்கணும். அவருக்கு டெபியூட்டி அத்தாரிட்டி இருந்தது, துணை அதிகாரம். யாரு? சவுல். தேவன் சவுலை ராஜாவாக நியமித்தார். ஆனாலும் பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையில சவுல் வந்து எப்படியாவது தாவீதை கொலை செய்யணும் பல முயற்சிகள் வந்து எடுத்தார். சரியா? ஆனாலும் பாருங்க, தேவன் ஏற்படுத்திய அந்த துணை அதிகாரத்திற்கு அவர் அடிபணிகிறதை நம்ம வந்து பார்க்கணும். எங்கெல்லாம் தாவீது சவுலை குறித்து பேசுகிறாரோ அவர் எப்படி கூப்பிடுவார் தெரியுங்களா? மை லார்ட் த கிங், எஜமானனாகிய என் ராஜாவே. இன்றைக்கு கணவன் கொஞ்சம் ஏசிட்டா, இல்ல எப்படிமா தெரியலமா அப்படின்னு சொல்லிட்டா, டார்லிங் கூப்பிடுற இடத்துல அப்புறம் வாடா போடான்னு வந்துடும். சரியா? தலை குறைவா பேசுது. ஏன்? ரிபெல்லியன், the heart of rebellion. இன்னைக்கு நாம வருத்தத்தோட சொல்றேன், இன்னைக்கு நிறைய குடும்பங்கள், கிறிஸ்துவ குடும்பங்கள், குறிப்பா இந்த நியூ ஜெனரேஷன், இதெல்லாம் எங்க போய் பழகினாங்கன்னு எனக்கு வந்து தெரியல. அன்றைக்கு வேதத்துல பார்க்கிறோம், சாரால் தன்னுடைய கணவனை ஆண்டவனே என்று சொல்ற, ஆண்டவனே மை லார்ட். இல்ல, ஆனா இன்றைக்கு மனைவிமார்கள் புருஷனை வாடா போடா பேர் விட்டு கூப்பிடுறாங்க. ரொம்ப ரொம்ப அந்த ரெஸ்பெக்ட் எங்க? கடவுள் நியமித்த அந்த டெபியூட்டி அத்தாரிட்டிக்கான அந்த கணம் எங்கங்க? Where do you put that respect? Where do you put that respect? கடவுள் கொடுத்த அந்த அந்த நியமித்த அந்த நியமனத்துக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்க. இல்ல, அந்த காலத்து பாருங்க, எங்க அப்பா அம்மா வாங்க போங்க அவ்வளவுதான் முடிஞ்சது. எங்க அப்பா எங்க அம்மாவை வாங்கன்னு வாங்க, எங்க அம்மா எங்க அப்பாவை வாங்கன்னு வாங்க. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வாங்க போங்கன்னு பேசிக்குவாங்க. பிரியமானவர்களே, our heart has become rebellious. We try to become God. நாங்க அடிபணிய மாட்டோம். நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நல்லா படிச்சிருக்கிறேன், நல்ல பதவியில இருக்கிறேன், நான் எதுக்கு அடிபணியணும்? அப்படிப்பட்டவர்களை கடவுள் என்ன செய்றாரு? எதிர்த்து நிற்கிறார் என்று இங்க வசனம் சொல்லுகிறதை நாம் வந்து பார்க்கிறோம். ஆகையால் அப்போஸ்தலனாகிய பேதுரு இங்க விசுவாசிகளை பார்த்து வந்து சொல்றாரு, நீங்க கடவுள் நியமித்த அதிகாரத்திற்கு நீங்க கீழ்ப்படியும் பொழுது தேவன் ஏற்ற காலத்துல உங்களை உயர்த்துவார். அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம வந்து பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வாழ்நாளிலே அவர் பிதா ஏற்படுத்திய சகல அதிகாரங்களுக்கும் அவர் கீழ்ப்படிந்ததினால பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நம்ம வந்து வாசிக்கிறோம், ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி, he exalted. That was exalted. பிரியமானவர்களே, no crown before cross என்பதை நம்ம வந்து பார்க்கிறோம். சிலுவைக்கு முன் கிரீடம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில அந்த தாழ்மையோடு நாம் வந்து நடக்கும் போதுதான் ஏற்ற காலத்தை வந்து வசனம் பார்க்கணும். ஏற்ற காலத்திலே தேவன் நம்மை உயர்த்துவார் என்பதை நாம் வந்து பார்க்கணும். அதனாலதான் நம்முடைய குடும்பத்திலே நாம் ஒவ்வொருவரும் விசுவாசிகள் என்று சொல்லும் பொழுதும் நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பலத்த கைக்குள்ள நாம் வந்து அடங்கியிருக்க வேண்டும். அது எப்படியாக நம்ம வந்து செய்ய வேண்டும் என்றால், பிரியமானவர்களே, இந்த ரோமர் 6ஆம் அதிகாரத்துல வெரி குட் ஃபார்முலா. ரோமர் 6ஆம் அதிகாரத்துல வசனம் 3 - 6 வரைக்கும் நீங்க வந்து வாசிக்கும் பொழுது அங்கே அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையின் மரணமும் உயிர்த்தெழுதலையும் குறித்து அங்க வந்து பேசப்படுகிறது. நீங்க எல்லாருக்கும் கவனிங்க. crucifixion
then you become like Jesus, then you are exalted. சரிங்களா? உயர்வு. நம்முடைய வாழ்க்கையில் இந்த ரிபேலியஸ் அதிகமா இருக்குது. நம்ம வந்து என்ன செய்யறோம்னா we crucify them. crucify. அந்த சிலுவையிலே நாம் அறையும் போது என்ன ஆகிறோம் என்றால், you see இந்த லைன் இப்படி மேல போது பாத்தீங்களா, என்ன ஆகுது? we become like Jesus. If we don't crucify our rebellion, நம்முடைய முரட்டாட்டத்தை நம்ம வந்து சிலுவையில அறையாவிட்டால் நாம் இயேசுவை போல மாற முடியாது. That is why இன்னைக்கு எத்தனையோ பிரசங்கங்களை நம்ம வந்து கேட்கிறோம். Why our life never change? எத்தனையோ பிரசங்கங்கள் இது என்ன நான் பண்றேன் இன்னைக்கு இந்த பிரசங்கம் புதுசா அது இல்ல. எங்கேயோ கேட்டிருக்கிறோம், எத்தனையோ முறை கேட்டிருக்கிறோம். But why our life have never changed? Because we never crucify. We talk about it. அத குறித்து பேசுறோம். ஓ நல்லா இருக்கு அப்படின்னு பேசுறோம். But we never crucify. சிலுவையில் அதை வந்து அறைவதில்லை. When we crucify, then we become like Jesus. இயேசுவை போல நம்ம வந்து மாறும்போது தான் பிரியமானவர்களே நமக்கு ஏற்ற உயர்வு இருக்கின்றதை நாம் வந்து பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆவிக்குரிய ஜீவியத்திலே உயர்வு வந்து நம்முடைய வாழ்க்கையில தாழ்மை காணப்பட்டால் ஒழிய அது வரவே வராது. இறுதியாக நம்ம வந்து பார்க்கிறோம் பிரியமானவர்களே, if my family submit to authority, it will cast worries upon God all the time. என் குடும்பம் அதிகாரத்திற்கு அடிபணியும் போது எப்போதும் தேவன் மேல் கவலைகளை வைக்கும். இதுல ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? அந்த வசனத்துல நான் வாசிக்கும் போது என்னடா இது, அதிகாரத்துக்கு கீழ்ப்படியணும், அப்புறம் திடீர்னு உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். என்ன திடீர்னு அப்படியே ஷிஃப்ட் பண்ணிருது, இங்கேயோ வேற காரியத்துக்கு போகிற மாதிரி இருக்குது இல்ல பிரியமானவங்க? அப்படி இல்லை. இதுல நம்ம வந்து என்ன பார்க்கிறோம் என்றால், இந்த சப்மிஷன் என்று சொல்லும் பொழுது, இந்த அடிபணிதல் என்று சொல்லும் பொழுது நம்ம யாருக்கு எதுவுமே பிடிக்காது. நான் சொன்னது மாதிரி நம்ம யாருக்குமே பிடிக்காது. நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு பாருங்க, ஐ டோன்ட் லைக், எனக்கு பிடிக்காது. எது பிடிக்காது? என்னுடைய அடையாளத்தை பத்தி நீ பேசாத, அது எனக்கு பிடிக்காது. என்னுடைய தோற்றத்தை பத்தி நீ பேசாத, சரியா? நான் எப்படி இருக்கேன் அதை பத்தி நீ வந்து பேசாத. ஐ டோன்ட் லைக். என்னுடைய படிப்பு பத்தி நீ பேசாத, என் குடும்ப அந்தஸ்தை பத்தி நீ பேசாத, என் குடும்பத்தினுடைய வளர்ப்பு, பிள்ளைகளுடைய வளர்ப்பு பத்தி நீ பேசாத, அது எனக்கு பிடிக்காது. இல்ல, இதுதான் இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம வந்து சொல்றோம், என் சாதனை பத்தி பேசாத, என் நடத்தை பத்தி நீ பேசாத. ஏன் இதெல்லாம் நான் வந்து இங்க லிஸ்ட் பண்ணிருக்கிறேன்னா, இது என்னுடைய முகத்திற்கு நேராய் சொன்ன வார்த்தைகள், என்னுடைய முகத்துக்கு நேராய் சொன்ன வார்த்தைகள். We don't like. When we are being corrected, we will get angry. நமக்கு கோபம் வருகிறத நம்ம வந்து பார்க்கிறோம். இந்த கோபம் என்ன ஆகுது? பல நாட்களுக்கு, பல மாதங்களுக்கு அப்புறம் நம்ம தொடரும். இல்ல, அதே மாதிரிதான் கணவன் மனைவியை பத்தி சொல்லி நீ வந்து குறை சொல்லும் போது உடனே கோபம் வந்துடும், சுட்டி காட்டும் போது கோபம் வந்துடும். ஓ, நீ என்ன என்னை பத்தி பேசுற? சரியா? பெற்றோர்கள் அதே மாதிரி தான், பிள்ளைகளும் அப்பா அம்மா ஏதாவது சொல்லும் போது கோபம் வந்துருது உங்களுக்கு. சரிங்களா? பிரேமானவர்களே, when we don't submit and rebel to the deputy authority appointed by God, மறந்துடாதீங்க, நம்ம என்ன வெளிப்படுத்துகிறோம் என்றால், we exhibit our ego and our pride. நம்மளுடைய அகங்காரத்தையும் நம்முடைய கௌரவத்தையும் நம்ம வந்து வெளிப்படுத்துகிறோம். சரியா? அது மாத்திரமல்ல, இந்த வசனத்தை நம்ம வந்து பார்க்கும்போது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர்
கிருபை அளிக்கிறார் என்று நம்ம வந்து பார்க்கிறோம். கொஞ்சம் பிரசங்கம் கொஞ்சம் நீட்டா இருக்கும், கொஞ்சம் பொறுத்துருவேன். ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காட்டுறேன். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆதியாகமம் 4:16 வாசிங்க யாராவது. அப்படியே காயின் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்திலே குடியிருந்தான். பிரியமானவர்களே, ரொம்ப ஆழமான அர்த்தம் இதுக்கு இருக்குங்கல்ல. இங்க இந்த சம்பவம் நமக்கு வந்து தெரியும். கடவுள் வந்து காயின் கிட்ட வந்து காயினை ரிபீட் பண்றாரு. ஏன் நீ வந்து இப்படி நடந்துக்கிட்ட, ஏன் உனக்கு கோபம் வந்து இவ்வளவு வருது அப்படின்னு ஆண்டவர் வந்து காயின் கிட்ட சொல்லும் பொழுது இந்த காயின் பாருங்க, he never submit. இல்ல அவர் கடவுளுக்கு பணிந்திருப்பானால் அவன் என்ன செய்திருப்பான், ஆண்டவரே என்னை மன்னிங்க, நான் இப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனா அவன் என்ன செஞ்சான் பாருங்க, அவன் புறப்பட்டு சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? He left God's presence. கடவுளுடைய சன்னிதானத்தை விட்டு அவன் இன்னொரு தேசத்துக்கு போறான். ஏதேன் தோட்டத்தில் இருக்க வேண்டிய அவன், அந்த வளாகத்தில் இருக்க வேண்டிய அவன், தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்க வேண்டிய அவன் என்ன செய்கிறான் என்றால் நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். அந்த நோத் தேசம் வந்து, அந்த நோத் என்ற வார்த்தைக்கு வந்து ஸ்லிப்பிங் என்ற அர்த்தம். எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்படிப்பட்ட தேசத்துல போய் அவன் வந்து குடியிருந்தான். அதனாலதான் அந்த பிறகு நம்ம வந்து பார்க்கிறோம், அந்த சந்ததியே ஒரு கெட்டு போன சந்ததியாக அது மாறியது நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப பிரியமானவர்களே, when we rebel against God, கர்த்தருக்கு விரோதமாக நம்ம வந்து முரட்டாட்டம் செய்யும் போது we drift away from God's presence as though we are angry with God himself. எப்போ நம்ம வந்து முரட்டாட்டம் பண்றோமோ, தேவன் ஏற்படுத்திய துணை அதிகாரத்துக்கு மாத்திரம் நம்ம வந்து கோபப்படல, தேவன் மேலேயும் நம்ம வந்து கோபப்படுகிறோம். என்ன சொல்றோம்? கடவுளே, நீங்க என் வாழ்க்கையை திருத்துவதற்கு நீங்க யாரு? என்னுடைய குறைகளை பத்தி பேசுறதுக்கு நீங்க யார்? கடவுளை பார்த்து நம்ம வந்து கேட்பது போல ஆகும். பிரியமானவர்களே, சரி இப்ப வருவோம். ஏன் உங்கள் கவலைகளை எல்லாம் மறந்துடாதீங்க. இந்த தவறை நம்ம வந்து உணர்த்தும் போது அது நம்முடைய உள்ளம் வந்து காயப்படும். இல்ல, அது வந்து காயப்படும், உள்ளம் வந்து குத்தம். ஓகே, அது வந்து குத்தம் என்பதை பார்க்கணும். Words of correction or rebuke will poke and hurt us. நம்மை குத்தி காயப்படுத்தும் என்பதை நம்ம வந்து பார்க்கணும். அது தாழ்மையா ஏற்றுக்கொண்டவர்களுக்கு வந்து தெரியும். ஐயோ, இந்த சொல்றாங்களே அப்படின்னு சொல்லும் போது அது ஏற்றுக்கொள்ள, ஏனென்றால் நம்முடைய பிரைட், நம்முடைய ஈகோ அதெல்லாம் உடைக்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அப்ப அதை உடைக்கும் போது என்ன ஆகுது? நம்முடைய உள்ளம் வந்து உடைந்து போகிறத பார்க்கணும். But here is the problem. இங்கதான் பிரச்சனை இருக்கிறது. When we are broken, நம்ம குத்தப்படும் போது, நாம் காயப்படும் போது, இன்றைக்கு நாம் எங்கே அவைகளை கொண்டு போக வேண்டும்? Where should we channel our disappointment, our hurting, our frustration? This is where we all have gone wrong. And most of us இதுதான் இன்றைக்கு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். என்ன செய்யறோம்? இன்றைக்கு நம்முடைய கோபத்தை, நம்முடைய காயத்தை இன்றைக்கு இந்த Facebookல, TikTokல போட்டு இன்றைக்கு உலகத்துக்கே நம்ம வெளிப்படுத்துறோம். I am so much hurt. இவங்க என்னை காயப்படுத்திட்டாங்க, இவங்க என்னை இப்படி பேசிட்டாங்க. TikTokல போட்டு உலகமே பார்க்குது. Facebookல, Instagramல நமது காயங்களையும் அவமானங்களையும் எங்கே நாம் தெரியப்படுத்துகிறோம்? அதுல அறிவாளி மாதிரி நம்ம என்ன செய்கிறோம்?
உலக தத்துவங்கள் எல்லாம் எடுத்து போட்டு நம்முடைய காயத்தை வெளிப்படுத்துகிறோம். அதைதான் இங்க பேதுரு கொண்டு வருகிறார். When you are hurt, when you get angry, when your egos and pride are broken, உன்னுடைய வேதனை, உன்னுடைய காயங்களை நீ எங்க கொண்டு போகணும்? கர்த்தரிடத்துக்கு கொண்டு போகணும். உன் கவலை, அவர் உன்னை விசாரிக்கிறவரானபடியினாலே உன் கவலைகளை எல்லாம் அவரிடத்துல நீ சொல்லு என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா உலகத்துக்கு நீ கொண்டு போகும்போது it never brings any good, எந்த ஒரு நன்மையும் அது கொண்டு வராது. ஆனா உன்னுடைய காயம், உன்னுடைய வேதனை, அவைகளை நீ கடவுள்கிட்ட சொல்லும் பொழுது கடவுள் அதை என்ன செய்கிறாரு? இதுதான் ரோமர் 8:29 சொல்லுகிறது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அது தேவன் மாத்துகிறார், நன்மைக்கு ஏதுவாக மாற்றுகிறார். ஆண்டவரே, என்னுடைய தவறை உணர்த்தி இருக்கிறாங்க, ஆனா இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆண்டவரே, நான் உங்ககிட்ட சொல்றேன் ஆண்டவரே அப்படின்னு நாம் சொல்லும் போது கடவுள் அதை மாற்றுகிறார். When you let know the world, what the world can do, nothing. அது இன்னும் பெருசாக்கும், நெருப்பு மாதிரி பெருசாக்கும். அவர் உங்களை விசாரிக்கிறபடினால கவலைகளை எல்லாம் அவரிடத்திலே தெரியும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்திலே தெரிவிங்கள் என்று நம்ம பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இந்த மனுகுலத்தின் பாவங்களையே அவர் தம்முடைய சரீரத்திலே அவர் சுமந்தார் என்றால், இன்றைக்கு உங்களுடைய காயம், உங்களுடைய வேதனை, உங்களுடைய கஷ்டத்தை, அதாவது இந்த குறைகளை குறித்து பேசப்படும் போது அந்த வேதனைகளை எல்லாம் அவர் சுமக்க மாட்டார். Don't let the world bear your frustration. உலகம் சுமக்க விடாதீங்க, கடவுள் இடத்துல போங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு என்னுடைய குடும்பம் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் என்றால் நம்ம எப்போதும் அடிப்பணிதலை தாழ்மையை வெளிப்படுத்துவோம். ஏற்ற காலத்தில் உயர்வை நாம் பெறுவோம். எப்பொழுதும் தேவன் மேல் நம்முடைய கவலைகளை நாம் வைப்போம். அதனால இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த ஜெபம் காணப்படுவதாகும். கர்த்தாவே, நீர் ஏற்படுத்திய எல்லா துணை அதிகாரங்களுக்கும் அடிப்பணிய என் குடும்பத்துக்கு உதவி செய்தது. நம்ம எல்லாரும் கண்டறிந்தோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்மள எல்லோரும் இன்றைக்கு நம்ம குடும்பமாக வந்திருக்கோம். இன்னைக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில மாத்திரமல்ல, இன்னைக்கு அநேக வேளையில ஒரு குடும்பமாக இன்றைக்கு நாம் முரட்டாட்டம் செய்கிறவர்களாக இருக்கின்றோம். இன்றைக்கு இந்த பரிசுத்த பந்திக்கு நாம் வரப்போகிறோம். இந்த பரிசுத்த பந்தியானது இது ஒரு கொண்டாட்டமான ஒரு காரியம். It should be celebrated. ஏனென்றால் நமக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். அந்த சிலுவையில முரட்டாட்டம் இல்லை, அந்த சிலுவையில முழுமையான கீழ்ப்படிதலை பார்க்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முழுமையாக அடிபணிந்தார். அவருடைய சரீரம் நமக்காக நொறுக்கப்பட்டது. நாம் தாழ்மையுள்ளவர்களாக, அவருடைய திரு ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. நாம் தாழ்மையுள்ளவர்களாக. இன்னைக்கு எத்தனை முறை கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம், எத்தனை முறை தேவன் ஏற்படுத்திய துணை அதிகாரத்திற்கு, இந்த டெப்யூட்டி அத்தாரிட்டிக்கு
நம்ம குரலை உயர்த்தி பேசியிருக்கிறோம், எதிர்த்து நிற்கிறோம், முரட்டாட்டம் பண்றோம். அது கணவனாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், போதகராக இருக்கட்டும், மூப்பராக இருக்கட்டும், டீக்கனாக இருக்கட்டும், எத்தனை நேரத்துல நாம் முரட்டாட்டம் பண்ணுறோம். இன்றைக்கு இந்த பரிசுத்த பந்திக்கு நாம் வரும் பொழுது கல்வாரி சிலுவையை நாம் நோக்கி பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை முழுமையாய் தாழ்த்தினதனால்தான் இன்னைக்கு நமக்கு ரட்சிப்பு உண்டு, பாவ மன்னிப்பு உண்டு, நித்திய ஜீவன். உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க. முரட்டாட்டம் அதிகமாய் காணப்படுகிறதா, தாழ்மை அதிகமாய் காணப்படுகிறது? உங்களுக்காக நீங்கள் ஜெபித்து இந்த பரிசுத்த பந்திக்கு நீங்கள் ஆயத்தப்படும் முடியாய் கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த பந்திக்கு நீங்க வருவதற்கு நான் தடை செய்ய முடியாது. But one thing I want you to know, ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில முரட்டாட்டம் காணப்படும் என்றால், கடவுள் ஏற்படுத்திய இந்த துணை அதிகாரத்துக்கு உங்களுக்கு கீழ்ப்படிய கஷ்டமா இருந்தார், கணவன், பெற்றோர்கள், போதகர்கள், தலைவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிய கஷ்டமா இருந்துச்சுன்னா ஒரு கணம் நீங்கள் உட்கார்ந்து யோசிங்க. பாஸ்டர் என்னை பத்தி தான் பேசுறாரு, என் குடும்பத்தை பத்தி தான் பேசுறாரு. அந்த முரட்டாட்டம் உங்களுடைய இருதயத்தில் இருக்குமானால் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். கடவுள் உங்களை மன்னிக்க வல்லவராக, நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்வீர்களானா கடவுள் உங்களையும் மன்னிக்க வல்லவராக. நீங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருப்பீர்களானால் நீங்கள் எழுந்து நின்று இந்த பரிசுத்த பந்திக்கு ஆயத்தமாக. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு நாம் காட்டி கொடுக்கப்பட்ட இந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கல்வாரி அன்பை சிலுவையில் அறைந்து
நம்முடைய பாவ மன்னிப்புக்காக பிற்கப்பட்டது என்பதை மனதார நினைவு கூர்ந்து விசுவாசத்துடன் இதை குசி அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நம்முடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்பட்டது என்பதை மனதார நினைவு கூர்ந்து விசுவாசத்துடன் இதை பானம் பண்ணும். பரலோக தகப்பனே, இதோ நீர் பாராட்டிய கிருபை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ முறை ஆண்டவரே நாங்கள் முரட்டாட்டம் செய்தோம், ஆனாலும் நீர் எங்களை மன்னிக்கிற தேவனாக அதிகாரத்தை ஏற்படுத்தினீர், துணை அதிகாரத்தையும் நீர் ஏற்படுத்தினீர். அநேக வேளையிலே கர்த்தர் ஏற்படுத்திய துணை அதிகாரத்திற்கு நாங்கள் அடிபணியவில்லை. எங்களை மன்னித்து இதோ இந்த பரிசுத்த பந்தியின் வாயிலாக உம்மோடுள்ள உறவு ஆண்டவரை சீர்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என்ற வண்ணமாக நாம் இறுதி பாடலுக்கு கடந்து செல்வோம். இறுதி பாடலுக்கு கடந்து செல்வோம். Thank you.
யாவரும் எழுந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றும் இனி என்றும் இருப்பதாக. ஆமென். அமருங்கள். ஓகே, ஒரு முக்கியமான